இன்னும் நீங்கள் என்னெல்லாம் அநியாயம் பண்ண காத்துட்ருக்கீங்கன்னு தான் கேட்க தோணுது இந்த வீடியோவை பார்க்கும்போது. டிவிக்கே வாழ்க தலைவர் வாழ்கன்னு சொன்னதுக்காகவே இந்த நண்பரை என்ன மாதிரி போட்டு ஒரு கொலவெறி தாக்குதல் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஆனால் நான் தமிழக வெற்றி கழகத்தில் பருகுமலை தெற்கு ஒன்றிய கழக நிர்வாகியாக ஒன்றிய துணை செயலாளராக இருக்கேன். இன்னைக்கு காலையில் திமுக காரங்கெல்லாம் சேர்ந்து எங்கள் அதிகப்படியாக தாக்குதல் நடத்திட்டாங்க. எனக்கு அதிகப்படியான காயங்களை ஏற்பட்டுச்சு. 4-5 பேர்கிட்ட நான் பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னால் வலி தாங்க முடியல. என்கிட்ட இந்த ஃபோனை பிடிக்கிட்டாங்க. அதே போல் டிவிக்கே என்னை அடிக்கும் போது டிவிக்கேன்ற குரலே இங்கே ஒழிக்கவே கூடாது. இந்த ஊராட்சியில் இந்த இது ஊருக்குள்ளேயே நீங்கள் அதை இன்னும் அதிகமாதிரி பண்ணிங்கன்னா உங்களை வீட்டோட கொடுத்திருவேன் அப்படின்றத கடுமையாக விமர்சித்தாங்க. தகாத வார்த்தைகளை அந்த ஊர் ஜனமே பார்த்தது. தகாத வார்த்தைகளை ரொம்ப கடுமையான சொற்கள்லாம் எங்களை பேசினாங்க. ஒருத்தர் வந்து என்னை ஒரு 4-5 பேர் ஒருத்தர் வந்து என் கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நான் விடுங்க என்னால் இன்னும் ஒரு 2 விஷயம் பிடிச்சிருந்தாலும் நான் மயக்கம் போட்டு கீழே வந்திருப்பேன். இல்லை என் உயிர் சேதமே நடந்திருக்கும். அந்த அளவுக்கு என்னை கடுமையாக தாக்குனாங்க. ஒருத்தர் மார்லேயே குத்திட்டாரு. இன்னமும் வலி இருக்கு, என்னால் தாங்க முடியல. காலில் எட்டி வச்சாங்க, கீழே படுத்துட்டேன். அதுக்கப்புறமே என்ன அடித்தாங்க. என்னால் விடல. கழுத்தில் இருக்க செயினா எடுத்தாங்க, கையில் இருக்க போனெல்லாம் பிடிங்கிட்டாங்க. நானும் எவ்வளோ இது பண்ண அடிக்கிறதே நிறுத்தவே இல்லை. அவர் வந்து வசீகரன் சொல்லிட்டு வார்டு நம்பரும், அதே போல பாரதி ராஜன் சொல்லிட்டு ஒன்றிய கவுன்சிலர் சேர்மன் அவரும், ரூபன் சொல்லிட்டு இன்னொருத்தரும், இவங்க அதுக்கப்புறம் அந்த மோசனா புக்கான்ற ஒருத்தரும் 4 பேர் சேர்ந்து என்னை கடுமையாக தாக்குனாங்க. நான் என்னை விட்டுருங்கன்னு கதறும் போதும் என்னை கழுத்தை பிடிச்சி நெரிச்சாங்க. 2 நிமிஷம் என்னை தொடர்ந்து பிடிச்சிருந்தானா எனக்கு உயிரே போயிருக்கனாலும் என்னை மயக்க போகிறனாலும் எல்லாம் வந்துட்டேன். ஒரு செயலாளர் தான் வந்து கொஞ்சம் மறிச்சு விட்டதுனால நான் தப்பிச்சேன். இல்லைன்னா கண்டிப்பாக இன்னைக்கு நான் இறந்துதான் இருப்பேன். இந்த டிவிக்கே என்ற வார்த்தையை எங்க சொல்லிக்கூடாது. யார் தலைவரோட தளபதி வாழ்க, அம்மா வாழ்க, அசிங்கமான வார்த்தையெல்லாம் இந்த மாதிரி வாழ்க போகணும் இந்த ஊர்ல யாராவது சொல்லியிருந்தீங்கன்னா குடும்பத்தோட கொளுத்திடுவேன். எங்களை 5 பேரையும் மிரட்டினாங்க. அந்த ஊர் ஜனமே பார்த்தது சாட்சியா. போனு எல்லாத்தையுமே பிடிக்கிட்டாங்க எங்கிட்ட இருந்து. பல நாளா எங்க மேல பகத்தன்மையோட இருந்ததுனால இந்த செயலை இன்னைக்கு ரொம்ப ஆக்கப்பூர்வமா செஞ்சாங்க. எங்களால இது வந்து எப்படி என்னால பேச முடியுது. எனக்கு மாறலாம் வலிக்குது. கழுத்தை பிடிச்சி ரொம்ப நிறுத்திட்டான்.